ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பங்களாதேஷ் அணி எதிரான வெற்றியில் எங்களுக்கு பெரிய வெற்றி கிடையாதுங்க. எங்களோட டார்கெட்டே வேறு. அது மட்டும் இல்லாமல் நான் சதை அடித்ததுக்கு இதுதான் காரணம், எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சதம் அடித்ததுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் வெற்றிக்கு காரணம் கூறியிருக்காரு. அவர் சதம் அடித்ததுக்கும் சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சுஷ்மன் கில் அவர் தாங்க இப்போதைக்கு இந்திய அணிக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். ஏன்னா இங்கிலாந்து சீரீஸில் செம ஃபார்மு, தொடர்ந்து 200ங்க பங்களாதேஷ் எதிராக லாஸ்ட் மேட்ச் 100 அடித்து இந்திய அணியை காப்பாற்றினார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் வெற்றி பெற்றது ஓகே தான், ஆனால் எங்களோட டார்கெட் இது கிடையாது. எங்களோட டார்கெட் எல்லாமே சாம்பியன் ட்ராஃபி வெல்லணும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி வெல்லணும்னா நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். அடுத்த மேட்ச் நோக்கி தான் நாங்கள் போகிறோம். இதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. கண்டிப்பாக என்னோட பர்சனலாக பேட்டிங் எனக்கு பிடிச்சிருந்தாலும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு பவுலர் ரொட்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பேட்ஸ்மேன் எந்த டவுனில் இறக்குறதா இருக்கட்டும் செமையாக பண்ணுறாரு. கண்டிப்பாக வெற்றிக்கு அவர் ஒரு காரணம். முகமது ஷமி சூப்பராக போட்டார். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த போட்டி நோக்கி நாங்கள் போகிறோம். பாகிஸ்தான் மேட்ச் கட்டாயம் நாங்கள் வீழ்த்தினா செமிஃபைனலுக்கு போயிடுவோம், அது எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த போட்டியை நாங்கள் பாகிஸ்தான் அணியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லு நல்லா மெச்சூரிட்டியாக பேசியிருக்காருங்க. எப்படி ஸ்வீட்டாக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா ஒரு பங்களாதேஷ் கிட்ட வெற்றி பெற்று ஓகே, அது பெருசாக பேசக்கூடாது, அடுத்த போட்டி நோக்கி தான் போகணும்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் செம்மையாக பேசியிருக்காருங்க. ஆனால் அவர் என்ன அடிச்சார் எப்பா, அந்த ஒரு 6 ஒன்று அடிச்சார் பாருங்க. ரோஹித் சர்மா நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது பவர் பிளேயில் சரியான ஷாட்டுங்க. ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பராக இருந்தார். கண்டிப்பாக நம்ம இந்திய அணி ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர், போலிங் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த போட்டி வெற்றி பெற்றால் யார் எது யோசிக்க தேவை, நம்ம டேரெக்டாக செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆகிடும். பாகிஸ்தான் அணி பாய் பாய் சொல்லிட்டு சொந்த நாட்டு நத்தர போட்டியிலே அவங்க வெளியே போயிடுவாங்க. கண்டிப்பாக இந்திய அணி அதை செய்யணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலில் பாகிஸ்தான் கிட்ட தான் தோற்றோம். ரொம்ப இது கஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பாக அப்போ தோனிலாம் இருந்தார். அதனால் அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக இது பண்ணுங்க. ஏன்னா முகமது ஷமிலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்துட்டார். தலைவர் எங்கே தான் இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. ஐசிசி டோர்னமெண்ட்டானால் வந்து கலக்கிட்டு போட்டு போயினே இருக்காரு. ஏன்னா 5 விக்கெட்டுங்க. ஐசிசியில் ரெக்கார்டு வச்சுருக்காரு. இது வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் விக்கெட் 60+ விக்கெட் எடுத்த ஒரே பவுலராக ஜாகிர் இருந்தார். அவருக்கப்புறம் முகமது ஷமி அந்த சாதனை முறியடிச்சிருக்கார். நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸில் ஐசிசி டோர்னமெண்ட்டில் கொடுத்துருக்காரு நம்ம முகமது ஷமி. கட்டாயம் பாகிஸ்தான் எதிராக அவரோட போலிங் அபாரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாகிஸ்தான் எதிராக எந்த பேட்ஸ்மேன் எல்லாம் விளையாடுவாங்க, இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.